Hi butterflies, எல்லாரும் இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நானே கண்டுபிடிச்சது. இது மாதிரி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் ஆனால் சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுதான். வெயிட் பண்ணுங்க. இது மாதிரி பேக் எல்லாம் வந்து நமக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும்ல, வீட்டிலேருந்தே சொமேட்டோ, அதுக்கப்புறம் அப்படிங்கன்னா ஸ்விக்கி, அதெல்லாம் நமக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸோ ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம், அதுலேருந்து வந்திருப்போம் இந்த மாதிரி பேப்பர்ஸ் இல்லையா. மீதிலாம் வந்து துணி பை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒர்க் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு, அப்புறம் பெட்ஷீட்ஸு அதெல்லாம் வந்து தனித்தனியாக அதில் வந்து நல்லா டைப் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அது வந்து அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கட்டுப்படி ஆகணும்ல எல்லாருக்கும். இப்போலாம் வந்து இது மாதிரி கொடுக்குறாங்கல்ல ஆன்லைனில், நம்ம ஏதோ ஆர்டர் பண்ணலாம். ஸோ இது நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டோரேஜும் பண்ணி வைக்கலாம். நாங்கள் இது மாதிரி வீட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் இல்லாதனால நாங்கள் சும்மா உள்ளே போட்டு டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி இப்போது நம்மளுக்கு இது வந்து அதில் நம்ம ஏதாவது வச்சோம்னா வெயிட்டாக இருக்கிறதுனால கிழிஞ்சிரும் இது மாதிரி. ஸோ இதை என்ன பண்ணலாம், தூக்கி போட்டலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. இது மாதிரி குப்பை பக்கெட்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல, அதில் வந்து இது மாதிரி ஃபர்ஸ்ட் இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த குப்பை கவரை போட்டுட்டு அப்புறம் அதில் நீங்கள் குப்பை போடுங்க. எங்களுக்கு வந்து நான் தனித்தனியாக வச்சுருப்பேன், ஏன்னா திட்டுவாங்க கீழே. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் எல்லாமே பண்ணுவேன், மற்றவங்க பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து சொல்லுவாங்க தனித்தனியாக போட்டுடுங்கம்மா. நாங்கள் வந்து எங்களுக்கு போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லுவேன், நான் இருந்தால் தனித்தனியாக தான் போடுவேன். இது வந்து இந்த காய்கறி சாப்பாடு ஐட்டம் தான் நான் இதில் போட்டுருவேன். ஓகேவா. இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவருங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. வீட்டுக்கு வரவங்ககிட்டயும் சொல்லிட்டேன், அவங்களும் கேட்குற மாதிரியே இல்லை. கேட்டால் அங்கே சுத்தமாவா இருக்குது, இங்கே சுத்தமாவா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல, அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. ஸோ இது மாதிரி இதில் நம்ம அப்படியே கவர் போட்டுக்கலாம். அது மாதிரி இதில் வந்து இது மாதிரி பேப்பர்ஸை போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த குப்பை கவரை போட்டு நம்ம அதில் வந்து ஸ்டோரேஜ் போட்டோம்னா கீழே வந்து தண்ணி விடாமல் இருக்கும். அதை சப்போஸ் தண்ணி விட்டால் கூட இந்த பேப்பர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பேப்பர்ஸ் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணி த்ரோ பண்ணாமல் இது மாதிரி யூசேஜ்க்கு வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய யூசேஜ் இருக்குது. இன்றைக்கி இது சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நீங்களும் உங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. எவ்வளோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு அப்புறமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலும் ஓகே, பண்ணலனாலும் ஓகே. இது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஓகேங்க. தேங்க்யூ. பாய்.